எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கோதுமை ரவையில் வெல்லம் சேர்த்து நம்ம கேசரி பண்ண போகிறோம். இது முக்கியமாக பார்த்திங்கன்னா தண்ணியில் வேக வைக்காமல் பால்லே வேக வைக்க போகிறதுனால ரொம்ப க்ரீமியாக இருக்கும். எல்லா விதமான பூஜைகளுக்காகட்டும், முக்கியமாக சத்யநாராயண பூஜை உங்களுக்கு செய்கிற பழக்கம் இருந்தால் அன்னைக்கு இந்த நெய்வேத்தியம் செய்யுங்க. ரொம்ப விசேஷமான ஒரு நெய்வேத்தியம் சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவை கேசரி பண்ணுறதுக்கு இந்த கோதுமை ரவை 1 கப்பு எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப்பு நம்ம நெய் எடுத்து வச்சுக்கணும். முதல்ல நம்ம இந்த நெய்யில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நம்ம முதல்ல பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கோதுமை ரவையை வறுக்கணும். முதல்ல முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியும் ஓரளவு பொன்னிறமாக ஆரம்பித்ததுக்கப்புறம் திராட்சையும் சேர்த்து 2மே சேர்ந்து பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் முதல்ல அதை தட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுடலாம். இப்போ அதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோக்குள்ள நம்ம தாராளமாக அந்த நெய்யில் வறுக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோதுமை ரவையில் செய்யக்கூடிய கேசரி. இந்த 1 கப்பு கோதுமை ரவையும் சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு இப்போ பார்த்தா ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒயிட் கலரில் மாறும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுக்கணும். முக்கியமாக 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் சேர்த்து தான் இந்த கேசரி பண்ண போகிறேன். 1 கப்பு கோதுமை ரவைக்கு 2 கப்பு துருவின வெல்லத்தோட 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம எடுத்து பக்கத்தில் கரைய விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒயிட் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா. இன்னும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டா நமக்கு ஒன்று போல் அது பொன்னிறமாக வறுபடும். இப்போ இந்த ஒயிட் கலர் போயிட்டு கொஞ்சம் லேசாக ப்ரௌனிஷ் கலர் வந்துட்டுருக்கு. இந்த டைம் நமக்கு பக்கத்துலேயே நம்ம பாலை காய்ச்சி அதை ஆற வச்சுருந்தாலும் சரி, சூடாக இருந்தாலும் சரி, 3 கப்பு பால் எடுத்துக்கணும். முழுக்க நம்ம தண்ணியில் வேக வைக்காமல் பாலில் தான் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி பாலில் நம்ம வேக வைக்கிறது இப்போ சத்யநாராயண பூஜைக்கு இதே மாதிரி செய்வாங்க. வெள்ளை ரவையை செய்வாங்க. நம்ம இன்றைக்கி சம்பா கோதுமை ரவையில் எடுத்து செய்கிறோம். அதனால் சத்யநாராயண பூஜை பண்ணால் தாராளமாக, அதுவும் முக்கியமாக கோதுமையில் தான் அந்த பிரசாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையிலே வரும். அதனால் இந்த கோதுமை ரவையை எடுத்துட்டு வெள்ளை ரவைக்கு பதிலாக பால்லையே இந்த ரவையை வேக வைங்க. 7 நிமிஷம் வறுத்ததுனால பாலில் சட்டுன்னு வெந்துடும். லிட்டு போட்டு மூடினா இன்னும் சீக்கிரமே வேகும். ஆனால் முழுக்க லிட்டு போட்டு மூடாமல் கொஞ்சம் கேப்பு விட்டால் தான் பால் பொங்கி மேலே வழியாது. ஒரு 3 நிமிஷத்துக்கு கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பாலை முழுக்க அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வெந்து கொடுத்துருக்கு. நல்லா கெட்டிப்படட்டும். இப்போ நம்ம தண்ணியில் வேக வைக்காமல் பாலில் வேக வைக்கிறதுனால நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். பொதுவாக கோதுமை ரவை உப்புமா செஞ்சால் பார்த்தீங்கன்னா நேரானோன்னு பார்த்தீங்கன்னா பொல பொல பொலன்னு ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த கேசரியும் ஆகும். ஆனால் நம்ம பால் சேர்க்குறப்போ ஒரு பால்கோவா மாதிரி நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் சூடு ஆறுனதுக்கப்புறமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு வெள்ளை கரைசலை சேர்த்துக்கிறேன். நல்லா சுருண்டு அந்த பால்லாம் குறுகுனதுக்கப்புறம் ஒரு பாதி வெள்ளை கரைசல் சேர்த்துட்டு இதில் கட்டி தட்டவே தட்டாது. இதே நீங்கள் வெள்ளை ரவை எடுத்துட்டிங்கன்னா சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் கட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கோதுமை ரவையில் அந்த மாதிரி ஆகாது. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற பாதி வெள்ளை கரைசலையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப திரும்பவும் இலகலாக ஆகிடும். அந்த வெள்ளை கரைசல் முழுக்க கோதுமை ரவையோடு சேர்ந்து நல்லா கெட்டிப்படுற அளவுக்கு சிம் ஃப்ளேம்லேயே வச்சு முடிஞ்சால் தாராளமாக மூடி வச்சா உங்களுக்கு நல்லாவே கெட்டிப்பட்டுடும். கலரும் உங்களுக்கு மாறும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம கிளறப்ப உங்களுக்கு வெல்லம் சேர்த்ததுனால வெளியெல்லாம் தெறிக்காது, கையில் படாது. அதனால் ஓரளவுக்கு நம்ம மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 2வது முறையாக நான் கிளறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த வெள்ளை கரைசல் அப்படியே குறுகிண்டே வருது. அந்த பாலோடு சேர்ந்து இந்த மாதிரி வெள்ளை கரைசலும் சேர்த்து செய்கிறப்ப இந்த கோதுமை ரவை கேசரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நான் 3ஆம் முறையாக மூடி வச்சதை இப்போ திறந்து காமிக்கிற பாருங்கள். நல்லா உங்களுக்கு அந்த பால் நல்லா திக்காக இருக்குது. வெள்ளை கரைசலும் சேர்ந்து நல்லா திக்காயின்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கிளறணும். ஆனால் மூடி போடாமல் கிளறணும். இனிமேலாம் நமக்கு தெறிக்காது. முதல்லலாம் அவங்க கொஞ்சம் லிக்விடாக இருக்கப்போ வெளியே தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ சிம் ஃப்ளேமில் வச்சு கிளறலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ நான் கிளறி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறப்பே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு திக்காகிடும். ஆனால் உதிரு உதிராக ஆகாது. பொதுவாகவே நம்ம ரவா கேசரி அப்படின்னா வெள்ளை ரவையில் சர்க்கரை போட்டு அதுக்கு ஃபுட் கலர்லாம் சேர்ப்போம். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி கோதுமை ரவை எடுத்தால் அது உடம்புக்கும் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் சேர்த்துருக்கோம், வெல்லம் சேர்த்துருக்கோம், ஃபுட் கலர் சேர்க்க வேண்டியதில்லை. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம், ஸ்வீட் ரெசிபி. இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்தாச்சு. மீதி இருக்கிற நெய்யில் ஒரு 4 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். மீதி அப்படியே வச்சுட்டேன்.
அதிக அளவு நெய் தேவைப்படாது. மொத்தமா எனக்கு ஒரு 10 ஸ்பூன் நெய் தேவைப்பட்டது. இப்ப நான் எடுத்துண்ட ரவ அளவு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 கிராமுக்கு அதிகமாவே இருக்கு. நல்லா சூடு ஆறுன அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு, கரண்டியில கூட நான் நெய்யெல்லாம் அப்ளை பண்ணாம அப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அந்த பால் சேர்த்ததுனால நல்லா க்ரீமியா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்க வீட்ல நடக்கிற எல்லா விசேஷங்களாகட்டும், பூஜையில ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும்னா ஆகட்டும், முக்கியமா சத்யநாராயண பூஜை செய்றதா இருந்தா, கடைசியா அதில அடுப்ப நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்த பொடி பொடியா நறுக்கி நல்லா கிளறிட்டு, அப்புறம் நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இனிமே வெள்ள ரவைக்கு பதிலா இந்த மாரி கோதுமை ரவைய எடுத்துட்டு அடிக்கடி இந்த மாரி கேசரி செஞ்சு பாருங்க. உங்க வீட்டு பண்டிகைகள் எல்லா நாட்களிலுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ வீவர்ஸ்.